ஹலோ गाइस நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசோகிரா ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிச்ச சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட சீசன் 1 பார்க்காதும் போய் பார்த்துருவாங்க. அது பிளேலிஸ்ட் சேனலில் இருக்குது. அதே மாதிரி சீசன் 2 ஓடி எபிசோட் 1 பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் கதை கொஞ்சமாச்சு தொடர்ச்சியாக புரியும். ஒரு எபிசோடுக்கு கனெக்டிவிட்டி இல்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா. இப்போ காலையிலேயே பார்த்தா ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பையன் வேண்டிட்டு இருக்கான் கடவுள்கிட்ட. முனியாண்டி மாயாண்டி கருப்சாமி எல்லாரும் எனக்கு வழி துணியா இருக்கணும். என் வீட்டு ஏரியா வண்டியோ இல்ல நான் படிக்கிற ஸ்கூல்ல அப்படி இல்லைன்னா போற வழியில கூட எங்க போனாலும் எனக்கான அட்டென்ஷன் எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரும் என்னையே பார்க்கணும். இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அதுக்கு நீ உதவி பண்ணும் அப்படின்னு அவன் கத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓட. என்ன பக்கம் அந்த இடத்துல வேலை பார்க்குறவரு எவன்டா அதை கத்தது திரும்பி பார்த்தா துட்டு வச்சு போயிட்டு இருக்கான். ஈரோதுக்கு அப்புறம் காலையிலேயே ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தலைவலியோட வந்துட்டு இருக்கும்போது மிஸ்டர் மியா கேட்கறா, ஏய் அசனம் நீ என்னன்னா தலைவலியோட வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, உடம்பு முடியலாம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறா. இல்ல மிச்சுமி என்ன பிரச்சனைனா சில நாட்களாவே நான் கிளாஸுக்குலாம் போறதில்ல, எனக்கு நிறைய மிஷின் வந்ததுனால கண்டிப்பா இப்பெல்லாம் போலனா எனக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் வந்துடும். என் ஹைஸ்கூல்லயே என்னால அனுபவிக்க முடியாம போயிடும். அப்படியா சரி, அப்பனா நீ எதுக்காக நம்மளுடைய நோய் உருவாக்கணும் மெடிசன் சாப்பிடக்கூடாது, அந்த மருந்து உனக்கு நல்லா வேலை செய்யுமே அப்படின்னு அவ தூக்கி போய் காமிக்க. ஆனா ஹீரோடைய கண்ணு பார்த்து பிரைட்டா சீரியல் லைட் மாதிரி எரிஞ்சிருக்குது. அவ பார்த்தவனே சாக்கெட் டே உன் கண்ணுக்கு என்னடா ஆச்சு, ஏதோ திருவிழால போட்ட போக்கஸ் லைட் மாதிரி எரிஞ்சிருக்குது, ஏன்டி இப்படி சொல்லிட்டு இருக்க, என்னடி அப்படி ஆச்சு, உன் கண்ணு பயங்கரமா ஷைன் ஆயிட்டு இருக்குடா, பொறுமையா எதனா ஆதாரம் காட்டேன், என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போன்ல கேமரா ஆன் பண்ணி ஹீரோவுக்கு காமிக்க. ஹீரோவை பார்த்துட்டு வாயப்பழப்பா என்னடா என் கண்ணு இப்படி மாறிடுச்சுன்னு. அந்த இசகுராவுடைய ப்ளூமிங் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது ஹீரோ கண்ணில். என் கண்ணில் என்னடா போக்கஸ் லைட் அடிச்சுங்குது, நான் எங்கடா போய் இது மாத்தது, இதே நிலைமையில நீ ஸ்கூலுக்குலாம் போனா வேலைக்கு ஆகுறா. ஹீரோ உன பக்கம் பத்திரமாயிட்டு ஏன்பா நான் வீட்டுக்கு போய் திரும்ப போக முடியாது, இதே நிலைமையில என்ன பண்றது, பேசாம இதே இடத்துல வெயிட் பண்றியா. அந்த டைம் தான் அந்த நிலைமையில ஹீரோ பதட்டம் ஆகும் போது பக்கத்துல கரெக்டா கம்பத்தை வந்து இடிச்சிருவான். அது விரிச்சு விட்டுரும். ஆடா கடவுளே இது நான் எப்படி லைட்டா தட்டினதுக்கு உடஞ்சிச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த இசகுரா ப்ளூமிங் தான். அந்த டைம் தான் பார்த்தா அவருடைய அக்கா ஷியான் கிட்ட, அக்கா இந்த 7வது ஸ்ட்ரீட்ல வந்து கரண்ட் கம்பம் வந்து லைட்டா விசில் விட்டுச்சு, அது கொஞ்சம் வந்து சரி பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு சந்துல மிட்சுமியும் எங்க பாரு கேள்ற அசனம் இன்னைக்கு நீ வீட்டு கிளம்புறது தான் நல்ல ஐடியான்னு நான் நினைக்கிறேன். ஹீரோவும் என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்குன்னே புரியலன்ற மாதிரி ஹீரோ கண் முழிச்சு பார்க்க இந்த முறை பார்த்தா அது போயிடுச்சு. ஆனா மிட்சுமி உன்னுடைய அண்ணன் கியோச்சிரோ தான் எனக்கு அட்வைஸ் கொடுத்தான், வர சொன்னார் அவரு, என்னடா அப்படின்ற மாதிரி அவ ஷாக்காவா. அதுக்கப்புறம் கிளாஸ்ல ஒரு 2 பொண்ணுங்க வளண்டால பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டைம் தான் பார்த்தா காலையில வேண்டிங்கன்னா அந்த பையன் வந்து அந்த சைடு போவான். அந்த பொண்ணுல ஒண்ணு பார்த்தா கச்சி போய் கீழே போட இவர் உடனே போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கொடுப்பாரு, மிஸ் நக்கமரம் என்னங்க இது விட்டுட்டு போறீங்க பாருங்க. ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ். ஆமா நீ யாருப்பா தம்பி, சேத்துல ஒருத்தன போஸ்டர் மாதிரி ஆயிட்டான், என்னடா நம்ம ஒரே கிளாஸ்மேட் கூட கிளாஸ்ல குடும்ப நத்திங்க தானே அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாடுவான். கிளாஸுக்கு வந்துட்டு பார்த்தா திரும்ப பயவுல என்ன புக் படிக்கூடாது அந்த வயசுல எடுத்து படிச்சுங்கிறது திமிரு தானே இதுக்கு, இந்த மாதிரியான புக் எல்லாம் எடுத்து படிச்சிருந்தா எந்த பொண்ணு தான் எனக்கு செட் ஆகும். அந்த டேவர் அவரு அறிமுகப்படுத்தி தன்னை பத்தி, நான் தான் சோசுகே மிச்சிபாட்டா, நான் ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்பை, என்னுடைய வயசு 15, என்கிட்ட NJ ஸ்பை லைசன்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, எவனும் என்ன கேள்வி கேட்க முடியாது, அதான் என்னுடைய சிறப்பு. ஆனா பிரச்சனையே வந்து இந்த கிளாஸ்ல நான் இருக்கிறதாவே இந்த கம்யூனிட்டி பயிர்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு ஆளா கூட மதிக்காம இவனுக்கு வந்து என்ன நசுக்குவானுங்க. பார்த்தா கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறதாவே அவனுக்கு தெரியாம அவனுக்கு கண்டமணி வந்து இவனை போட்டு நசுக்குறானுங்க. இவனுக்கு ஒன்னும் புள்ளி பண்ற ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம இருக்கிறதையே தெரியாம இவனுக்கு இத்தனை கிளாஸ்ல இப்படிதான் நம்மளை வச்சு செய்யறானுங்க. ஏன் நான் போற ஒவ்வொரு இடத்துலயும் எந்த ஒரு ஆளும் என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் உன்ன பக்கம் அழுகுறான். பார்த்தா போற ஒவ்வொரு இடத்துக்கும் இவன் வர ஆளாவே மதிக்கல, இவன் இருக்கிறதாவே அவங்களுக்கு தெரியல, அவ்வளவு பேட் லக்கான ஆளா இருக்கான். பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் போனா அது ரிஜெக்ட் பண்ணிது. ஆனா ஸ்பை வேலை பார்க்க போன இடத்துல இது அட்வான்டேஜா போயிடுது. ஏன்னா இவனுக்கு தான் யாருமே கண்டுக்க மாட்டானுங்களே, இவன் ஒரு ஆளா கூட பார்க்க மாட்டானுங்க. அதனால ஸ்பை வேலை பார்க்க போன இடத்துல இவன் ஒரு ஆளை கூட கண்டுக்காம அவனுக்கு பாட்டுன்னு அவனுக்கு வேலையை செய்யறதுல இவர் உசாரா அங்கிருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மிட்சுமியும் அசனமும் வருவாங்க கிளாஸ்ல. இவன் திரும்பியும் அவனுடைய ஸ்வீட்டான ஒய்ஃப் கூட திரும்ப வந்துட்டானுங்க. இவன் ஸ்பை ரேங்கிங்ல ஹையஸ்ட் லெவல்ல இருக்கான், நான் இவனை தொடக்கூட முடியாது, இருந்தாலும் விட மாட்டான். அவனை சேஸ் பண்ணி அதிகமா இது பண்ற மாதிரி இவனை பக்கம் அவன் அந்த இடத்துல புலம்புறான். பார்த்தா நம்ம ஹீரோ மேல அவ்வளவு வெறுப்புல இருக்கான் தலைவன். அதுக்கப்புறம் சாசுகே அந்த இடத்த விட்டு போகும்போதே பின்னாடி இருக்கவங்களாம் மனுச்சரா நீ இருந்ததே நாங்க பாக்கலடா, அதுல வேற ஒருத்தன் டே யாரா நீ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பான். என்னோட பக்கம் ஹீரோ புக் எடுத்து படிச்சுட்டு இருக்க சமயத்துல அவன் படிச்ச அந்த 80+ புக் எடுத்து அங்க வச்சு மாத்தி எடுத்து போயிடுவான். மிட்சுமியும் டையோ என்னடா அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா. அந்த டைம் இவன் இந்த மாதிரியான புக் எல்லாம் படிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பார்த்தா தலைவர் பண்ண வேலையால அங்க ஒரே கூத்துதான் ஹீரோக்கு அசிங்கமாயிடுச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் லைஃப்லயே, என் வேலையில ரொம்ப கடக்கச்சிதமா இருக்கேன். அவன் திட்டு வாங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பத்தாது, இன்னும் நிறைய பண்ணணும், பண்ணி இவனுடைய நல்ல பேரை கெடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய ஸ்பை வேலையை பயன்படுத்தியே டெய்லி லைஃப்ல நிறைய விதமான திருட்டு வேலையை பண்றான், அதாவது சீட்டிங் நிறைய பண்றான். அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ஒரு டைம் நுழைஞ்சு தலைவர் ஒரு தப்பான வதந்தி இருக்கிற நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ண போறேன். ஹீரோ அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல மிட்சுமி கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். மிட்சுமியும் டையோ நீ நல்லா இல்லைன்னா இப்ப கூட வீட்டுக்கு கிளம்பலாம், பிரச்சனை இல்லை. இல்ல மிட்சுமி வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்க முடியாது, நீ இருக்கிற இடத்துல தான் எனக்கு நல்லா இருக்கும். என்னன்னா வீட்டுல பிரைவசியா நம்ம 2 பேர் மட்டும் ஒரே ரூம்ல படிக்கலாமா போயிட்டு, நம்ம ஒண்ணு அடல்ட் ஆகல, அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் வேணான்னு சொல்றான். அந்த டைம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட வந்து ஏய் அசனும் நீயும் மிட்சுமியும் ஹனிமூனுக்கு போறீங்களாமே, யாருப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது மிட்சுமியும் கேட்க கேர்ள்ஸ் ஒரு பக்கம் வந்து கேட்கறாங்க. அப்படியா உண்மையான அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் இது கேட்க நல்லா இருக்கு. அந்த டைம் பார்த்தா ஸ்கூலுடைய மேகசின்ல
ட்ரெண்டிங்ல தான் வந்திருக்கு. பேப்பர்ல ஆர்டிகல்ல பார்த்தா இவங்க 2 பேரை பத்தி இப்படி எழுதி வச்சிருக்காங்க. தலைவன் தான் ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தலைவலியாவது. வசனம் நீ பதட்டப்படாத, யாருன்றதை கண்டுபிடிச்சலாம், அது பிரச்சனை இல்லை, ஏற்கனவே நிலம மோசம் இருக்கு, இதுல வேற எவனும் ஒருத்த இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறான், சரி விட நம்ம அண்ணன் தான் இருக்காங்க, அவனை பார்த்து ஏதாவது சரி பண்ணி போன்ற மாதிரி உன்ன பக்கம் மெட்சுமி சொல்ற அதே சமயத்துல ஜன்னல்ல பார்த்தா பாலம் வந்து விழ போகிற சமயத்துல பார்த்தா சரியா ஹீரோ தலையில வந்து டங்குன்னு அடிக்கும். அந்த டைம் பார்த்தா கண்ணுல இருக்கிற அந்த ப்ளூமிங் ஆக்டிவேட் ஆயிடும், அப்படியே ஷைன் ஆகும். எல்லாரும் ஜன்னல பார்க்கும்போது மெட்சுமி மட்டும் ஹீரோடைய கண்ணை பாப்பா, டேய் திரும்பி அந்த ப்ளூமிங் வந்துச்சுடா, என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேருமா. அட கடவுளே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அதை சமாளிக்கிற வகையில பாலியன் தலையில பட்டு பயங்கரமா அடி வந்துச்சுடா, நான் இன்ஃபார்மரிக்கு போனடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறாங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, யாரா இவன் இப்படி இந்த லைம்ல அது என்னடா ஸ்லோ ரியாக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்க ஹீரோ போன வேகத்துக்கு கதை வச்சுன்னு போயிட்டான். மெட்சுமி நீ நம்ம ஃபீல் பண்ணல, ஐயோ எறா வரேன் அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் அழுகுறான். அதுக்கப்புறம் தலைவரை காமிக்க சோசுகே பார்த்தா இந்த மெலன் பேன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு கியூல இருந்து சீட்டிங்க பயன்படுத்தி வாங்கிட்டான். எல்லாம் வித்து போச்சேன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஒரு பொண்ணும் அங்க நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவன் உன்னோட பக்கம் அதை பார்த்துட்டு கிளாஸ் டிஎஸ் சீனியர் ஆச்சுவேன், அவருடைய அவுட்ஃபிட் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா பல்கா சூப்பரா இருக்கிறான், நம்மளுடைய எஃப் கப்பு தான் யூரி, நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், இதை நான் உங்களுக்காக தரேன் வேணுமா அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் கேட்க வேணும்பா தம்பி கொடுப்பான்னு சொல்லிட்டு அவனை பக்கம் காசை கொடுத்துட்டு வாங்கிப்பான் ஒருத்தன். பார்த்தா அவன் தான் ஆல்ரெடி அவனுடைய பாய் ஃப்ரெண்டு, அவன் அதை வாங்கினா அவ கூட ஜோடியா போயிட்டு இருக்க. தலைவனுக்கு திரும்பி எங்க மொக்க ஏன்டா எடுக்க மட்டும் எப்படி நடக்குது. நம்ம சாசக பார்க்கும்போது என் கிளாஸ்ல ஒருத்தனை பாக்குற மாதிரியே இது. அந்த மாதிரி உங்களுடைய கிளாஸ்ல எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கானுங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட இருக்கலாம். தலைவர் மொட்டை மாடி வந்துட்டு சரி எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன்டா இப்படி நடக்குது, கண்டிப்பா போற பார்க்க பார்த்தா எனக்கு எந்த வயசுலயுமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டா போல, நான் சன்னியாசியா சாவ போறேன். உடனே அவளை டெலிட் பண்ணு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் டெலிட் பண்ணிடுறான். அப்பா இவ்வளவு நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக முடியாது, ஆல்ரெடி அவனுக்கு ஒண்ணு இருக்கு, என்ன பண்றது, வேற யாருமே நம்மள நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆல்ரெடி வந்து கல்யாணம் மிஸ்டுமி இருக்கான், ஆனா அவன் ரொம்ப சூப்பரானவன். ஒரு முறை அவ மட்டும் தான் என்கிட்ட இது வரைக்கும் பேசியிருக்கான், அதாவது இரேசர் அவளுக்கு கீழே வந்த உடனே நான் தான் எடுத்துட்டு போய் கொடுத்தப்போ அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான். அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கரெக்ட் பண்ணிடலாமே, ஆனா அதை பேசணும், ரொம்ப நல்லா இருக்கு அவளோட வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் பக்கம் திரும்பியும் கற்பனை உலகத்துல தப்பா யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ கரெக்ட் டைமிங் வந்துட்டு என்னப்பா தம்பி யோசிச்சுங்க என் ஒய்ஃபை பத்தியா, உன்னை செருப்பாலே அடிப்பேன், சிங்கிளா இருக்கிறதையே உசார் பண்ண உனக்கு துப்பு இல்ல, இதுல வேற ஆல்ரெடி ஒய்ஃபா இருக்கல போயிட்டு கரெக்ட் பண்ண போறியா, உனக்கு எங்க அடிவிடுன்னு தெரியாது தம்பி, அட கடவுளே என்ன மன்னிச்சிடா, நீ எப்படா வந்த, கேவலமா நடிக்கிற, நல்லாவே தெரியுது நீயும் ஸ்பைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில யசோகுராவோட எல்டஸ்ட் சன் இருக்கான், அவன் மூலியமா தான் இதை தெரிஞ்சுக்கணும், அவர் தான் வைஸ் பிரின்சிபல். அதுக்கப்புறம் பார்த்தா இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹீரோ கூப்பிட்டு சொல்லியிருப்பான். அட கடவுள் எப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சா, பரவாயில்ல நல்லாதான் நீ ஸ்பை வேலைலாம் பாக்குற, பட் இருந்தாலும் ஈஸியா பொம்பளை விஷயத்துல மாட்டிக்கிறிய தம்பி. அப்புறம் பார்த்தா யூரிய போட்டோ எடுக்கிற பேர்ல காமெடி பண்ணிக்கிறான். ஹீரோ அதை அப்பட்டமா கண்டுபிடிச்சிருப்பான். அட கடவுளே நான் அதுக்கும் தகுதி இல்லையா, நீயாச்சும் என்ன நோட்டீஸ் பண்ணியே, ஆனா இவ்வளவு கேவலமா மாட்டிருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றான். இங்க பாரு சொன்னோம் என் வாழ்க்கையில ஒருத்தர் கூட இது வரைக்கும் என்ன கண்டுக்கதே இல்லடா, நான் எந்த ஒரு வேலையை பண்ணாலுமே யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க, இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட அமையலடா, ஏன் ஒருத்தன் கூட ஃப்ரெண்டா இல்லடா எனக்கு, சரி வருத்தப்படாதவன் எல்லாம் அவன் வயசான பிறகு. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஏத்துறான், அவன் ஒண்ணு அழுகுறான், பாரு இப்ப கூட நீ எனக்கு சாபம் தான் விடுற, இங்க பாரு நம்ம 2 பேருமே ஸ்பை, அதனால நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இதை கேட்ட உடனே கடுப்பாயிடுவான், நம்ம 2 பேரும் ஸ்பைல போட்டி போட்டுப்போம், நீ பெஸ்டானவனா நான் பெஸ்டானவனா எது வந்தாலும் நம்ம பிரிச்சுப்போம் ஈக்குவலா, இதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா அதுதான் நடக்கும், இல்ல நான் தோத்துட்டேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன், ஒண்ணு மாதிரி என்ன சீட் ஸ்கில் நான் பயன்படுத்த மாட்டேன் கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஒய்ஃபை நான் அடைய வேண்டாம் அப்படின்னு உடனே அவன் மறைஞ்சு அந்த இடத்துல ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அட்டாக் பண்ண போவான். ஆனா ஹீரோவால அவனை சென்ஸ் கூட பண்ண முடியாது, மூட்டால் என்னால என்னுடைய பிரசன்ஸை மட்டும் தான் மறைக்க முடிஞ்சது, ஆனா நான் இங்க தான் இருக்கேன். இந்த விஷயத்தை தான் பப்ளிக்ல நிறைய முறை ட்ரைனிங் பண்ணிருப்பான். இதனால வந்து ஹீரோவால அவனை பார்க்க முடியாம போறதுல ஒரு இடத்துல பார்த்தா ஹீரோ சும்மா இல்லாம தன்னுடைய யசோகுரா ப்ளூமிங்கை பயன்படுத்த அது ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்ட் ஹீரோ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்ப அது பெரிய பெரிய அட்டாக்கா இருக்கும். இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுகிட்ட, என்னடா இவன் நம்மள கொன்னுடுவான் போலிய போற பக்கம் பார்த்தா சரணடைஞ்சுதான் நல்லதா இருந்தாலும் விட மட்டம் தொட்டு வயரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண, பட் இருந்தாலும் அவனுடைய ட்ராப்ல அவனே மாட்டினான். ஹீரோவும் இவன் பண்ண சேட்டில் இவனே மாட்டினானே, டேய் நல்லா தானே இருக்கேன், இங்க பாரு நம்ம சண்டை போட வேணாம் நண்பர்களா மாறிடுமே, தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணது யாருக்கும், நான் அப்படி பண்ணதுக்கான காரணமே யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, ஒருத்தர் கூட இது வரைக்கும் நான் நண்பனை பார்க்கல, அந்த ஒரு பொறாமையில தான்டா பண்ணுற மாதிரி அவன் வருத்தப்பட்டு சொல்லிக்கிறாங்க, என்ன மன்னிச்சிடுறான், இதுக்கப்புறம் நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகல அப்படின்னு அவன் கேட்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட் ஆகலாம், பட் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நீ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன்னா திரும்பவும் நான் கண்டிப்பா ஃப்ரெண்ட் ஆகிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறந்துடாதான்னு சொல்லிட்டு ஒரு அடி கொடுப்பான் பாருங்க, அதுலயே தெரிஞ்சுப்பான் எவ்வளவு பெரிய ஆளுநை பார்த்தா அந்த ப்ளூமிங் தான் காரணம். உடனே வந்து மிச்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன் மிச்சுமி என்ன மன்னிச்சிருங்க. இவனா சாசுகே நீயா, உங்களுக்கு என் பேரு தெரியுமா, தெரியும்டா முன்ன என்னுடைய இரசல் வந்து நீ தானே எடுத்துக்கிட்ட, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல மிச்சுமி நீயாச்சும் ஞாபகம் வச்சுங்கிறீன்ற சொல்லிட்டு அவனோட பக்கம் சந்தோஷமாகறான், இவதான் என்னுடைய காடஸ்னு. ஆனா உடனே அதுக்கேற்ற போல கீழே அசிங்கப்படுற மாதிரி அவன் போன்ல பார்த்தா அவன் போட்டோ எல்லாம் இருக்குது, இவன் இப்படியாப்பட்ட ஆளா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் பாருங்க. உடனே கடுப்பாயிடுவான். மிச்சுமி உடனே இவனை அட்டாக் பண்ணன்னு சொல்ல அவக்கு ஹீரோவும் நீங்க சொன்னதுபடியா பண்ணிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவோம். அப்புறம் தீஞ்ச கருவாடா மாறிட்டு பிறகு வலுக்க டைமா அவளை டெலிட் பண்ண வைப்பான் அந்த போட்டோ எல்லாமே. பாவம் அதுக்கப்புறம் அவனை டெலிட் பண்ண, இதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு நல்ல நண்பனா மாறிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுல பார்த்தா விஷயம் வந்து அவங்க ஒரு கேர்ள் கேமிங் விளையாடிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம கேம் மூலியமா தெரிஞ்சுக்கிறதுன்னு. அதில் பார்த்து ஹீரோ இருக்கான், கூட பார்த்ததுக்கு நம்ம சோசுகேவே இருக்காரு, நீங்க 2 பேரும் தப்பா சொல்றீங்களா, செலக்ட் பண்ணவே தெரியல, உங்களுக்கு டேஸ்டே இல்லடா, பொண்ணுங்களா எப்படி தான் யோசிப்பாங்க. ஹீரோவும் முதல்ல டேய் நீங்க என்னடா பண்ற கம்முன்னாடி சோசுகே, நான் இங்க வந்ததே வந்து உன் ஃப்ரெண்டு இல்ல நிறைய அட்வைஸ் கேட்டு போலாம் தான், நான் இதுக்கப்புறம் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா, முடியாது, டேய் உன்னதான் கேட்ட நீங்க என்ன பண்ற, ஏய் வந்து
அவன் தாண்டா அன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டான் கேர்ள்ஸ் உடைய மைண்ட் எல்லாம் எப்படி வேலை செய்யும் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், நீங்க கொஞ்சம் டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுங்க. அதுதான் வந்திருக்கான். அதுதான் முதல்ல இந்த கேம் விளையாடி அவனுக்கு மூலியமா தெரிய வைக்கலான்னு பாக்குறேன். நீங்க தப்பா பொறுத்துட்டீங்க சியோன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலா ஒரு இயற்கையா ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நல்ல விஷயம். ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது. இதெல்லாம் சும்மா டப்பா. நீங்க விருப்பப்பட்ட என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை என்ன கூட டேட் பண்ணீங்கன்னா நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சிட்டு, ஆனா என் கூட படிக்கிற ஒரு பையன் அவன் என் கிட்ட வந்து ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துட்டான். அந்த டைம் அவனும் வந்துருவான். சியோன் சீனியர் எப்படி இருக்கீங்க? இவன் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர், பேர் கெஞ்சி. என்ன குழந்தை மாதிரிக்கிறான்? குழந்தையா இருந்தாலும் இவன் டாப் கிரேட் பா, டேட்டால கேதர் பண்றதுலாம். சொல்ல கெஞ்சி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீங்க என்ன சொன்னீங்க நேத்து? நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க டைரக்டா சேல் பண்ணக்கூடிய ஸ்டோர் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க நீங்க, அதாவது பிளாக் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு. சோ நீங்க நாளைக்கு என்ன கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க தெரியாத மாதிரி இருக்கீங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து டேட் தானே போறோம். ஆமா மறந்துட்டேன் நானு. உடனே இவங்க சாக்காரவங்க என்னது டேட்டை கூட்டிட்டு போறோம். கண்டிப்பா நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ல உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கவலைப்படாத வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவன் சரிப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்பி இவங்களை மனசை உடச்சு போயிடுச்சு. முக்கியமா நம்ம சோசை கேக்குதான், என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, ஒரு குட்டி பையன் இந்த ஜென்ரேஷன் மேல அவங்களை பீட் பண்ணிட்டேன்னு. அவ கொலிக்கு போன இடத்துல அவன் பக்கம் நான் வேணா உங்களுக்கு முதுகு தைக்கிட்டு வரட்டா ஹீரோ போட்டுன்னு வைப்பான். ஒண்ணும் தானே நீ போய் கம்முன்னு வெளியே வைக்கிறப்போ உள்ளுக்குள்ள அவன் கொலிக்கும் போது யோசிக்கிறான், உண்மையிலே அவன் கூட டேட்டிங் போற மாதிரியா இருக்கு. அவன் என்ன விட வயசுல சின்ன பையனாச்சு. சரி போவோம், மொத்த மாதிரியா வெளியே போறோம், நல்லா தான் அமையட்டும் அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் யோசிக்க. அதுக்கு முதல்ல வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போனோம். பிளாக் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல டேட்டிங் வேற பண்ணணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ் செலக்ட் பண்ணதான் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அவன பக்கம் அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றதுலயே போது போயிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கிளம்புற டைம் வந்துச்சு. அவ இன்னமும் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளால அவன பக்கம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ற அதே சமயத்துல அவ அங்க கரெக்டா எடுத்துன்னு வருவா. மிச்சமே இதை மாட்ட முடியல, கொஞ்சம் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி அறகுறையா துணியில் வர இவனுக்கு 2 பேரும் தூ என்னடா இது இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடுது. அந்த டைம் அவன் மன்னிப்பு கேட்கிறான், மிச்சமே என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, நான் இன்னைக்கு டேட்டுக்கு போறதுக்கு தேவையான துணியை செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளாக் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு போனோம், ஆனா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மிச்சமே என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, எப்படி சூஸ் பண்ணி போறதுனே புரியல அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுற மிச்சமே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் மூலியமா செலக்ட் பண்ணி ட்ரெஸ் செலக்ட் பண்றோம், கவலையா படாதீங்க. ஆனா உடனே பார்த்து சாஸ்திரியும் நீ என்ன செலக்ட் பண்ற, நான் பெஸ்டா தான் செலக்ட் பண்ண பாக்குறேன்ற மாதிரி அவன பக்கம் போட்டி வரான். இதுக்கே பிரச்சனை ஆயிடுது. 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய போட்டியில யாருடைய ட்ரெஸ் ரொம்ப சூட்டபிளா அவங்களுக்கு செட் ஆகுன்றது காம்படிஷனா போகுது. அங்க நடக்கிற காம்படிஷன் ரொம்ப கூத்து காமெடியா போகும். அவளுடைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா வினோதமா இருக்கும். டேட்டுக்கு போற மாதிரியே இருக்காது, என்னவோ ஃபெஸ்டிவலுக்கு போற மாதிரிலாம் இருக்கும். இல்ல ஹீரோ தான் பார்த்தா மிட்சுமி சொல்ற எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் ஓகே நல்லா தான் இருக்குன்னு அவ சொன்னா, ஹீரோ உடனே மிட்சுமி சொன்னா அது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி உடனே பின்னாடி சொல்றான். இதுல பார்த்தலாம் சியோனுக்கு தான் சுத்தமா புரியல, என்னடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்றீங்க, ஒன்னு ஒரு விதமா இருக்குது, எனக்கு சுத்தமா புரியலடி. நான் டேட்டிங் போற ஒன்னு ஃபெஸ்டிவலுக்கோ திருவிழாக்கோ போல ஏதோ கூழ் ஊத்துக்கு பொங்கல் வைக்கிறதுக்கும் போற மாதிரி சொல்றீங்க. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சில பனி காஸ்டியூம் அப்புறம் காஸ்பிளே மாதிரியான காஸ்டியூம் தான் சியோனுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு சாத்துக்கு சொல்ற. அவனுக்கு ஒன்ன பக்கம் தர்மடி கொடுக்குறாங்க, என்ன நீ செலக்ட் பண்ற படவா ஒழிச்சு கட்டுறேன். ஒரு கட்டத்துல பார்த்தா அவனே கடுப்பாயிடுவான் ஹீரோ மேல. டேய் அசனோ நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன மிட்சுமி நல்லா இருக்குதுன்னு சொல்றா நீயும் நல்லா இருக்குதுன்ற, என்ன அங்க நடக்குது? அதே தான் உன்னோட பக்கம் சியோனோ கேட்கற, இது கொஞ்சம் கூட சரியில்லை இருப்பான்னு. அதுக்கான ரீசன் மிட்சுமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ செலக்ட் பண்றது எல்லாமே ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். நான் எப்பவுமே மிட்சுமி சைடு தான் பண்ற மாதிரி அங்கேயே இதுக்குள்ள ரொமான்ஸ் போகுது. ஏய் இது வேற கதை, இங்கே ரொமான்ஸ் கதையை ஓட்டுறீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திராங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஃபேமிலியில இருக்கிற ட்ரெஸ்ஸையே வந்து போட சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க. அது கொஞ்சம் கூட அவளுக்கு செட் ஆகல. அப்படியே டைமும் ஓடிது. ஃபைனலா யாரோடைய டிசிஷனும் எடுக்காம அவளே ஒன்னு எடுத்து போட்டுக்கினா. அப்புறம் அங்க போனா அங்க டேட்டிங்ல அந்த பைப்ல கெஞ்சியும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குது, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா பர்ஃபெக்டா இருக்குல்ல. அவன பக்கம் நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்தேன், இது ரொம்ப நார்மலா இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, விட்டா அவங்க மேல எனக்கு லவ்வே வந்துரும் போல. இது சொன்ன உடனே அவளுக்கு வெக்கமாயிடும், கடுப்பாயிட்டு ஒண்ணு வைப்பா பாருங்க தலைமலையா அவனுக்கு. இதெல்லாம் உன பக்கம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. பாவம் நம்ம சோசு கேட்கறான், நாய் நாக்க தொங்க போட்டு எப்படி காத்துல ஒரு சவுண்ட் கொடுக்குமோ அந்த மாதிரி சவுண்ட் ஊத்துங்கிறாங்க பின்னாடி இருந்து. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்தில் மட்டும் லைக் போடுங்க. அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்க, இஸ்லாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.